பாலின் சுவை பனீரின் புரதத்துடன். தமிழ் பனீர். ஐயா ஒரு லட்சுமியே போற்றுவோம் லங்காதகடியே போற்றுவோம் வரலட்சுமியே போற்றுவோம் வரலட்சுமியே போற்றுவோம் விஷ்ணுலட்சுமியே போற்றுவோம் விஜயலட்சுமியே போற்றி போற்றி. அம்மா எல்லாரும் சேர்ந்து செங்கல் எடுத்து வச்சிருங்க. என் புள்ளையும் மருமகளும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதோட நீங்க 2 பேரும் எந்த கஷ்டமும் படக்கூடாது. என் புள்ள பிசினஸ்ல பெரிய ஆளா வரணும். வாங்க வாங்க வாமா. பாப்பா கோலாபுர லட்சுமியே போற்றுவோம் சத்யலட்சுமியே போற்றுவோம். இங்க பூச்செல்லாம் செய்யக்கூடாது. செங்கலை கீழே வைங்க. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு வந்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதை நான் கேட்கணும். முதல்ல நீங்க யாரு? இங்க யாரை கேட்டு பூஜை பண்றீங்க? ஹலோ ஹலோ, இது எங்க நிலம். நாங்க பூஜை போடுறோம். யாரை கேட்கணும்? யாரை கேட்கணும்? தம்பி, இது என் இடம். புரியுதா உங்களுக்கு? யார் இடத்துல வந்து யாரு பூஜை போடுறீங்க? நான் காசு போட்டு வாங்கின இடம் இது. காலியா கிடந்தா பூஜை போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிருவீங்களா? எல்லாரும் இப்பயா ஓடி போயிருங்க. ஏன்பா, இவரோட ப்ராப்பர்ட்டியில உங்களுக்கு என்ன வேலை? என்னப்பா இது? முதல்ல இங்கிருந்து நீங்க காலி பண்ணுங்க, இல்லைன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். சார் ஒரு நிமிஷம். யார் பாணி? பூஜை போடுற நேரத்துல ஏனாலன்னு காமெடி பண்ற? இது ஏன் இடம். நான் தான் கௌதம்க்கு கிரயம் பண்ணி கொடுத்தேன். நீ ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். போய் எங்க இருக்குன்னு தேடுவோம் இடத்த. ஹலோ, நான் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்னப்பா? இந்த இடத்தோட சர்வே நம்பர் 310/3 தானே? ஆமா. அப்ப இது ஏன் இடம் தான்? சார், என்ன சார் இது? இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். கொஞ்சம் பொறுமையா இருமா. இந்த பாருங்க, இந்த நிலத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஜி குரூப் கிட்ட இருந்து 22 கோடி கொடுத்து வாங்கினேன். அதுக்கான டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. போங்க, கிளம்புங்க. நாங்க பூஜை பண்ணணும். என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஏங்க, என் இடத்துல வந்து நின்றுட்டு என்னையவே போக சொல்றீங்களா? நீங்க சொன்ன அதே எஸ்ஜி குரூப் கிட்ட தான் நானும் இந்த இடத்த வாங்கினேன். ஹலோ, என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? அப்படி கேளு. என் பேரு சந்திரசேகர். நிலம் என் பேர்ல கிரையம் ஆயிருக்கு. இதோ ஆதாரம் இங்க இருக்கு, படிச்சு பாரு. இந்தா படி. இதாங்க நீ இல்லக்க குடு. என்னப்பா? கௌதம், என்னாச்சு? கௌதம், என்ன கௌதம்? இடம் இவர் பேர்ல இருக்கு. எனக்கும் எதுவும் புரியல. என்னப்பா இது? பூஜை நேரத்துல இப்படி ஒரு அபசகுனம். என்னப்பா? இருங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. இது நான் காசு கொடுத்து வாங்கின இடமா? இத பார்ப்பா, ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக நீங்க வந்திருக்க.
மரியாதையா இங்க இருந்து போயிடு. நான் சொல்ல வேண்டியதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்களா யாருன்னு. இந்த நில அபகரிப்பு கும்பல் தானே நீங்களா? ஐயோ ஐயோ, நீங்களா இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதா நான் போலீஸோட வந்திருக்கேன் சார். பட்ட பகல் அநியாயம் பண்றாங்க சார். என் இடத்த ஆக்கிரமிப்பு பண்றாங்க. நீங்க தான் சார் நியாயத்தை சொல்லணும். கேக்குறேன். இங்க பாருங்க, டாக்குமெண்ட் இவர் பேர்ல இருக்கிறத நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? முதல்ல எல்லாரும் கிளம்புங்க, கிளம்புங்க. யோ, காசு கொடுத்தா என் இடத்துலயே பூச்சை போடுவியா? நான் கொன்றுவேன் பாத்துக்க. கிளம்ப. ஐயா என் மேல எந்த தப்பு இல்ல, நான் கிளம்புறேன், என்ன விட்டுருங்க. ஐயா இருங்க இருங்க. ஹலோ, இந்த இடம் உங்களோடதா இருந்தா கோபால் சார் எப்படி என் பேர்ல கிரயம் பண்ண முடியும்? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எப்படி ஒத்துப்பாங்க? அந்த பத்திரத்தை வச்சு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்கேன். பத்திரம் தப்பா இருந்தா எப்படி லோன் கொடுப்பாங்க? என்ன ஏன் பேசிட்டு இருக்க நீ? ரெஜிஸ்டர் ஆபீஸையும் பேங்கையும் சரி கட்டுறது உங்களுக்குலாம் என்ன பெரிய விஷயமா? நீங்க தான் பெரிய ஃப்ராடு கும்பல. ஏய், யாரை பார்த்துட்டா ஃப்ராடுன்னு சொன்ன? உன்னை எனக்கு உரிச்சிடுறேன் பாரு. கௌதம், இருங்க இருங்க. பொறுமையா இருங்க. அவன் லெவலுக்கு நம்ம இறங்குனா நமக்கு தான் அசிங்கம். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இது என்னோட இடம், நான் உழைச்சு வாங்கின சொத்து. இவன் பேச்செல்லாம் நம்பாதீங்க. நீங்க கிளம்புங்க சார். ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப அபசகுணமா எதுவும் பண்ண வேணாம் சார். ப்ளீஸ் சார், பூஜையை நடக்க விடுங்க. இத பாருங்க, அதெல்லாம் முடியாது. இந்த நிலம் உங்களுதுன்னு நீங்க சொல்றீங்க, என்னோடதுன்னு இவரு சொல்றாரு. யாருதுன்னு தெரியற வரைக்கும் இங்க எதுவும் நீங்க பண்ணக்கூடாது. ஐயோ, எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. இப்ப எல்லாரும் கிளம்புங்க. சார், நான் தான் சொல்றேன் சார், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சார். என் அண்ணன் கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றாரு. தயவு செஞ்சு அதை தடுக்காதீங்க சார். அவர் ரொம்ப நல்லவர் சார், விட்டுருங்க சார். சார், நிலம் அவரோடதுன்னா கோர்ட்ல கேஸ் போட சொல்லுங்க சார், நாங்க அங்க பாத்துக்கிறோம் சார். ஏய், நிலம் என்னோடது. உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு போங்க. ஹலோ, எங்கேயும் போக முடியாது. உன்னை பார்த்தா நிலத்தை சொந்த கொண்டாட வந்தவ மாதிரி தெரியல. இந்த பூஜை நிறுத்துறதுக்காக வந்த மாதிரி தெரியுது. இதோ பாரு, நாங்க பூஜை பண்ணியே தீருவோம். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. என்னம்மா, என்ன பேசுற? நான் இருக்கும்போது நீ திமிரா பேசுறியா? பின்ன என்னங்க? எவனோ ஒருத்த வந்து பூஜை நிறுத்துவான், நாங்க நிறுத்திட்டு போணுமா? இங்க பாருங்க, கோபால் சார் ரொம்ப நல்லவரு. அவர் நியாயமா தான் நிலத்தை வாங்கியிருப்பாரு. இந்த ஆளு ஏதோ போலியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து எங்களெல்லாம் மிரட்டி பூஜை நடத்த விடாம சதி பண்றாரு. என்ன ஆனாலும் சரி, இந்த பூமி பூஜை நடக்கும். நடக்காது. அடப்பாவி. நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளவு ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை, பன்னீரின் புரதத்துடன். தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.